ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் முருகனுக்கு 3ஆம் வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றும் விலாக் தான் இது. காலையில் குளித்து நிலவாசலில் கோலம் போட்டுட்டு நிலவாசலில் விளக்கு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் முருகனுக்கு வந்து எப்போதும் போல் அபிஷேகம் தான். ஃபஸ்ட்டு தண்ணீரில் அபிஷேகம், ரெண்டாவது வந்து பால், தயிர், மஞ்சத்தூள் அபிஷேகம் பண்ணிவிட்டு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கும். நான் ஒரு வேண்டுதலுக்காக தான் இந்த 9 வார வெற்றிலை தீபம் போகிறதா வேண்டியிருக்கேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். 9 வார வெற்றிலை தீபம் ஏற்றி தான் நான் திருச்செந்தூருக்கே நான் போனேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்துச்சு. கடனும் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இது போல் மனதுக்கு பிடிச்ச மாதிரி முருகன் நினச்சி 6 வெற்றிலை தீபம் நீங்களும் கண்டிப்பாக ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். முருகனை நம்பினவங்க கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. அதனால் உங்களோட கஷ்டம் இருந்தாலும், இது மனசில் வீட்டில் குழப்பங்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கடன் பிரச்சனை எல்லாமே ஒவ்வொரு வாரமும் நீங்கள் விளக்கேற்ற உங்களோட ஒவ்வொரு பாரமும் கண்டிப்பாக குறைஞ்சிட்டே வந்துடும். நீங்களே அதை உணர்வீங்க. நான் இப்படி தான் கொஞ்ச நாளாக ஒரு மே மாதத்துலேருந்து இந்த முருகனை கும்பிட ஆரம்பிச்சுட்டு, நான் இப்போ ரொம்ப முருகன் பக்திக்கு மிஞ்சின அளவுக்கு முருகான்னு தான் எனக்கு உள்ளமெல்லாம் சொல்லும். தூக்கத்தில் இருந்துச்சா கூட முருகான்ற மாதிரி ஆகிடும். அப்புறம் மஞ்சளில் லாஸ்ட்டாக அபிஷேகம் பண்ணிவிட்டு, இப்போ வந்து முருகனுக்கு வந்து தட்டு தாம்பளத்தில் மஞ்சள் தடவி சர்க்குண கோலமிட்டு வெத்தலை தீபம் ஏற்றுற ப்ராசஸ்க்காக நான் வந்து வெத்தலையை வச்சுட்டு, அதில் சந்தன குங்குமம் வச்சுட்டு, அதில் ஜெவந்தி பூவை தான் கையால் உதிரி கொடுத்துட்டு, நான் அந்த விளக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தான் வாங்கினேன். 700 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆன்லைன் ப்ரைஸ் எவ்வளோ எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த விளக்கு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு ஒரு நேரம் வந்தால் தான் நான் விளக்கு வாங்க முடியும்னு நினச்சி வாங்கினேன். அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து விளக்குக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி அப்புறம் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வெள்ளி தெய்வான ஃபோட்டோவும் நான் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தான் வாங்கினேன். மேலே பார்த்தீங்களா, சமயபுரம் மாரியம்மன் உட்காந்துருக்காங்க. அவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அப்புறம் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் மெழுகுபத்தியில் ஏற்றுறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து இந்த தீக்குச்சி எல்லாமே கொஞ்சம் நமத்து போயிடுச்சு. அது நான் கொளுத்துனாலும் சரியாக இதாக மாட்டேங்குது. என்னோடய ஒவ்வொரு வேண்டுதலையும் நினச்சி நான் ஒவ்வொரு விளக்காக நான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணன் உள்ள அன்போடு மனசில் நான் சொல்லிக்கிட்டே நான் விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏற்றும்போது என் மனசுக்கும் அப்படியே கண்ணில் தண்ணீரே வந்துச்சு. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை எந்த டிஸ்டர்பன்ஸுமே வராதுங்க. எனக்கு அதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரவே வராது. கரெக்டாக நான் விளக்கேற்றி முடிக்கிற வரையும் எனக்கு எந்த ஒரு ஃபோன் காலோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே வராது. அதுதான் அந்த முருகனோட செயல். பாருங்கள், ஏற்றிட்டு என் முருகன் அந்த தீப ஒளியில் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறார் பாருங்கள். எனக்கே மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. எப்போதும் முருகன் நான் கும்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரே நகையை போடக்கூடாதுன்னு நினப்பேன். மாற்றி போடணும். இன்றைக்கி அதே நகையை போடலான்னு பார்த்தேன். முருகன் அதை ஏற்றுக்கலை. அப்புறம் வேறு நகை ஜொல்லை போட்டு முருகனுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக ஒதுக்கி வச்சுட்டு, அப்புறம் சாம்பிராணியை காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் தீபம் காட்டுறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தீப தூபாரனை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்பா முருகா 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 முருகான்னு சொல்லிகிட்டே நான் தீப தூபாரனை காட்டினேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாயிடுச்சு. அடுத்து பெரிய கார்த்திகை வருது. அதுக்கு அப்போ முருகனுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு ஒன் பை நான் விளாகில் போடுறேன். இப்போ கும்பிட்டுட்டு என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம், சொல்ல முடியாத சந்தோஷம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் நல்லபடியாக முருகன் விரதம் கும்பிட்டோம்மான்னு அம்மாட்ட சொன்னேன். 3ஆவது வாரம் இது. நீங்களும் கும்பிடுங்க. உங்கள் சூழ்நிலை எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஓம் முருகா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா முருகா முருகா.